இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பந்தட்டை வட்டத்தில் இருக்க விசுவக்குடி டேமுக்கு வந்திருக்கோங்க. வாங்க உள்ள டேமில் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆல்ரெடி என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்திருக்காரு. இன்றைக்கி தான் மொதல் நாள். நாங்களும் என்னோட பையனும் வந்திருக்கோம். இப்போ தாங்க பைக்கில் தாங்க போயிட்டுருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் பஸ் வந்திருக்காட்டுது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. இதாங்க டேமோடைய என்ட்ரன்ஸு. டேமில் தண்ணி இல்லையே, தண்ணி ஊற்றலன்னா. வந்தாச்சுங்க டேமுக்கு. நடந்து போயிட்டுருக்கோம். தியாஸ் எங்கே வந்திருக்கோம்? டேமுக்கு வந்திருக்கோமா? என்ன டேமு நேம் சொல்லுங்க. விஸ்வக்குடி டேமா? ஹாய் சொல்லுங்க. ஏ தம்பியை பிடிச்சிக்க. அவனை பிடிச்சிட்டே ரெடி. தண்ணி இன்னும் எடுத்து விடலாங்க. வா, சூப்பராக இருக்கு. ஸ்டெப்ஸில் போகலாம், மேலே போய் பார்க்கலாங்க. இப்போ கீழே பார்த்தாச்சு. கை சுடும்பா, அப்படியே நடந்து போ. இங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? இது நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2014 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் போகுது. இது மேலே ஏறணும்னா மேலே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. பிஎஸ்ஏ இங்கே பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குது. அதனால் நாங்கள் கூட வரும்போது செம்ம வெயில் எப்படி மேலே ஏறி வருதுன்னு நினச்சோம். அதனால் கரெக்டாக கிட்ட வரும்போதுலாம் கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். இடம் பாருங்க, செம்மையாக இருக்குதெல்லாம்.
தியாஸ் வந்துட்டீங்களா? இங்கே பாருங்க, அம்மாவை பாருங்க. தே அங்கே போகக்கூடாது தியாஸ், இங்கே நில்லு, விழுந்துருவீங்க. இதுதாங்க தண்ணி எடுத்து விடுவாங்க. அங்கே பாருங்க, அந்த குக்கி மாதிரி போட்டு நல்லா பாருங்க, இரும்பாலேயே அந்த கம்பியில் செஞ்சுருக்காங்க. அதுதாங்க தண்ணி எடுத்து விட்றது. இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தண்ணி ஸ்டோர் பண்ண தண்ணி எல்லாமே அப்படியே அந்த பக்கம் வந்துடும். அங்கே வந்து ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட ஒன்று காமிச்சேன்ல, அங்கே வருங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்ணியிலலாம் பாருங்கள் நிறையா வாட்டர் பாட்டில் நல்லா ஜாயின் பண்ணி லென்த்தாக ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா அது மீன் வலைங்க. அந்த மீன் வந்து மாட்டிச்சு அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில்லாம் அப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கும், இழுக்கும். அதை வச்சு அவங்க கெஸ் பண்ணிக்குவாங்க மீன் மாட்டிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பாருங்கள், அந்த தண்ணியில் பாருங்கள் நிறையா மீன் வலை போட்டிருக்காங்க. நிறையா மீன் இருக்க மாட்டுது. போலாமா? தம்பி பார்த்துட்டே இருங்க. இதுதாங்க தண்ணி எடுத்து விடுறது. எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க.